friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா it's time. இந்த it's time யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ண பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, it's time அப்படினா நேரமாகி விட்டது. இப்ப பாருங்க, ஒரு செயலை செய்வதற்கான நேரம் இது. ஒரு செயலை செய்வதற்கான நேரம் இது. அந்த செயலை செய்வதற்கு நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்றது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் காலேஜுக்கு போக நேரம் ஆகிவிட்டது. இப்ப காலேஜுக்கு எல்லாம் நம்ம 9 மணிக்கு போவோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த 9 மணி நெருங்குது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இப்போ காலேஜுக்கு போக நேரம் ஆயிட்டு, எனக்கு காலேஜுக்கு போகக்கூடிய நேரம் இது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்ற இடத்துல ஒரு செயலை செய்வதற்கு அந்த நேரம் நெருங்குது, நேரம் ஆகிவிட்டது, அந்த செயலை செய்வதற்கான நேரம் இது, இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இட்ஸ் டைம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு தூங்க நேரம் ஆயிட்டது, அடுத்து பஸ் வர்றதுக்கு நேரம் ஆயிட்டது, அடுத்து கடை திறக்க நேரம் ஆயிட்டது. அப்போ ஒரு செயலை செய்ய நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் டைம் யூஸ் பண்ணி பேசுவோம். சரி, இப்போ பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இட்ஸ் டைம், ஒரு செயலை செய்வதற்கு நேரம் ஆகிவிட்டதுன்னு சொல்லும்போது இட்ஸ் டைம் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து என்னன்னா, இங்க சப்ஜெக்ட் இல்ல, அது ஆப்ஜெக்டா மாறும். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்தா மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் யூஸ் பண்ணி பேசுவோம். ஆப்ஜெக்ட்னா மீ, மீனா என்னை மென்ஷன் பண்ணும்போது சப்ஜெக்ட் ஐ வரும். ஐயோட ஆப்ஜெக்ட் என்ன, மீ. அடுத்து என்னது, ஹிம், அவனை அப்படின்னா ஹிம், ஹர். அதுக்கப்புறம் ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்கன்னா நேம். இப்ப அப்பா அம்மா யார மென்ஷன் பண்ணாலும் அவங்களோட நேமை எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து என்னன்னா வெர்ப் வரும். அந்த வெர்ப் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, வெர்ப் என்ன, இன்ஃபினிட்டி, டு போட்டு வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும், V1. ஓகே, அடுத்து ரிமைனிங் இருக்கு நெக்ஸ்ட். இது இந்த ஆப்ஜெக்ட் வரலைனா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணாலும் சரி, அவர் மென்ஷன் பண்ணாலும் சரி, இப்படி ஆப்ஜெக்ட் வராம இருந்து அப்படின்னு சொன்னா அத ஃபர்ஸ்ட் இட்ஸ் டைம் எழுதிட்டு அடுத்துக்கு அப்புறம் என்ன எழுதுவோம், வெர்ப் எழுதுவோம். ஓகே, அந்த வெர்ப் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். அப்ப அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அந்த இடத்தை நம்ம கட் பண்ணிட்டு முதல்ல என்னது வெர்ப் அதுக்கு கிட்ட வந்துரும். இட்ஸ் டைம்க்கு கிட்ட வெர்ப், அந்த வெர்புக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணுவோம். சரியா, அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்றேன். எனக்கு நேரம் ஆயிட்டு அப்படின்னு இது எப்படி சொல்லலாம், ஒரு விஷயத்த பண்றதுக்கு நேரம் ஆயிட்டு, ஒரு விஷயத்த பண்றதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரம் ஆகிவிட்டது, அதுக்கு இட்ஸ் டைம். இந்த இட்ஸ் டைம் இது இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டைம். ஓகே, இததான் ஷார்ட்டா இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அப்போ இட்ஸ் டைம். அடுத்து யாருக்கு, எனக்கு. அப்ப என்ன மென்ஷன் பண்ற, அப்ப இது என்ன, ஃபார் போட்டு மீ போடணும். ஓகே, அப்ப இட்ஸ் டைம் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு நேரமாகி விட்டது, இட்ஸ் டைம் ஃபார் மீ. அடுத்து எங்களுக்கு நேரமாகி விட்டது, இது எப்படி எழுதலாம், எங்களுக்கு நேரமாகி விட்டது. இப்போ நேரமாகி விட்டது, இட்ஸ் டைம். அடுத்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபார் போட்டுட்டு அடுத்து என்ன, அஸ். ஓகே, எங்களுக்கு நேரமாகி விட்டது, எங்களுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் டைம் ஃபார் அஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அப்பாவுக்கு நேரம் ஆகிவிட்டது. நம்ம சொல்லுவோம்ல, அப்பாவுக்கு நேரம் ஆயிட்டு, ஒரு விஷயத்த பண்றதுக்கான நேரம் இது, ஒரு விஷயத்த பண்றதுக்கு அதுக்கான நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றது. ஓகே, நேரம் ஆயிட்டு அப்படின்னா இட்ஸ் டைம். இத இட் இஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் டைம். அடுத்து அப்பாவுக்கு, அப்ப யார் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபார் போட்டுட்டு அப்பாவை மென்ஷன் பண்றதுனால தட். ஓகே, ஃபார் தட். அப்போ அப்பாவுக்கு நேரமாகி விட்டது அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் தட், இட்ஸ் டைம் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் அப்பாவுக்கு வேலைக்கு போக நேரமாகி விட்டது. அப்போ ஒரு விஷயத்த பண்றதுக்கு நேரம் ஆயிட்டு, பண்றதுக்கான நேரம் இது அப்படின்னு. அப்போ அப்பாவுக்கு வேலைக்கு போக நேரம் ஆகிவிட்டது அப்படின்னா
இட்ஸ் டைம். அடுத்து என்ன வரணும்? யாருக்கு? அப்பாவுக்கு. அப்போ ஃபார் தட். அடுத்து verb வரும். அது என்ன? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் தானே. அப்போ டு போட்டுட்டு போக. verb என்னது? வேலைக்கு போக்கு. அப்போ போக, போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. அப்போ டு கோ. இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து எங்க? வேலைக்கு. அந்த இக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது தானே வேலைக்கு. அப்போ டு போட்டு ஒர்க். ஓகே, அந்த டு எங்க வரும்? மூவ்மெண்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்போ வேலைக்கு போக நேரம் ஆகிவிட்டது. அப்ப வேலைக்கு இக்கு, அதுக்கு டு போட்டு ஒர்க். ஓகே, அப்போ அப்பாவுக்கு வேலைக்கு போக நேரமாகிவிட்டது அப்படின்னா it's time for dad to go to work. Okay, it's time for dad to go to work. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நேரமாகிவிட்டதா கொஸ்டினா கேக்குறோம். இது என்ன? ஒரு செயலை செய்வதற்கு அதற்கான நேரம் ஆயிட்டா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அதற்கான நேரமா இது, அதற்கான நேரம் ஆயிட்டா அப்படின்னு கேக்குறது. அப்ப இது எப்படி கேட்கலாம்? கொஸ்டின் கேட்கும் போது பாருங்க, சாதாரணமா அந்த ஸ்டேட்மெண்ட் பேசும்போது இட் இஸ் இருக்கு. இட்ஸ் வந்து இட் இஸ். ஓகே, இததான் நம்ம இட்ஸ் சொல்றோம். கொஸ்டினா கேக்குற நேரம் என்னன்னா இந்த இஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும். இஸ், அடுத்து என்ன? இட். இஸ் இட் சேஞ்ச் ஆகும். ஓகே, இஸ் இட். அடுத்து இந்த டைம் அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ நேரம் ஆகிவிட்டதா அப்படின்னு கேக்குறதுக்கு இஸ் இட் டைம், நேரமா அப்படின்னு கேக்குறது. இதுதான் அந்த செயலை செய்வதற்கான நேரம் இதுவா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. உனக்கு நேரமாகி விட்டதா? நம்ம கொஸ்டினா கேக்குறோம். உனக்கு வந்து ஒரு செயலை செய்வதற்கு அதற்கான நேரம் ஆயிட்டா, அதுக்கான நேரம் இதுவா அப்படின்னு கேக்குறது. அப்போ உனக்கு நேரம் ஆயிட்டா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? கொஸ்டினா கேட்கும் போது இட் இஸ், அத வந்து இஸ் இட் மாத்தணும் தானே. இஸ் இட் டைம். இஸ் இட் டைம் அப்படின்னா நேரம் ஆயிட்டா அப்படின்னு கேக்குறது. அடுத்து உனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபார் யூ. இஸ் இட் டைம் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு நேரமாகி விட்டதா? இஸ் இட் டைம் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் வீட்டிற்கு செல்ல நேரமாகி விட்டது. வீட்டிற்கு செல்ல, வீட்டுக்கு போக நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றது. ஓகே, வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் இது, போக நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றது. இதுல வந்து பாருங்க, நம்ம வந்து யாருன்னு சொல்லிட்டு, யாருக்கு வீட்டுக்கு போக நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை நம்ம மென்ஷன் பண்ணல. சோ இதுல எப்படி வரும்? இப்ப வந்து நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் டைம், அது ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்ல ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணா இங்க ஃபார் போட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எழுதணும். இல்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வராதனால அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். அந்த வெர்ப் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ வீட்டிற்கு செல்ல, அப்போ அந்த வீட்டுக்கு போகக்கூடிய செயல் நடக்க. அப்ப டு போட்டுட்டு போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, டு கோ. ஓகே, அடுத்து வீட்டிற்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டிற்கு இக்கு, அதுக்கு டு போட்டு ஹோம் போடணும் அப்படி கிடையாது. இந்த ஹோமுக்கு முன்னாடி நம்ம ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? அது அப்படியே எழுதணும். அப்ப இட்ஸ் டைம் டு கோ ஹோம் அப்படின்னா வீட்டிற்கு செல்ல நேரமாகி விட்டது. இட்ஸ் டைம் டு கோ ஹோம். ஓகே, நெக்ஸ்ட் பஸ் வர நேரமாகி விட்டது. நம்ம சொல்லல, பஸ் வரதுக்கான நேரம் தான் இது, பஸ் வர நேரமாகி விட்டது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? அந்த நேரமாகி விட்டது, பஸ் வரதுக்கான நேரம் தான் இது. ஓகே, அதை மென்ஷன் பண்றது. அப்ப என்ன? இட்ஸ் டைம், அத போட்டுட்டு அடுத்து இங்க என்ன? ஆப்ஜெக்ட் பஸ் பத்தி தானே பேசுறோம். அப்போ பஸ், ஃபார் த பஸ். ஓகே, அடுத்து என்ன? வெர்ப் வர, வரக்கூடியது. அப்போ டு போட்டுட்டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல தானே எழுதுவோம். அப்ப டு போட்டுட்டு வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம்னு சொல்லலாம், அரைவ்னு சொல்லலாம். ஓகே, இல்ல கம்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே, ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பஸ் வர நேரமாகி விட்டது அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் த பஸ் டு அரைவ். இட்ஸ் டைம் ஃபார் த பஸ் டு அரைவ், இல்லனா டு கம். ஓகே, நெக்ஸ்ட் படம் தொடங்க நேரமாகி விட்டது. நம்ம சொல்லுவோம்ல, படம் ஸ்டார்ட் ஆக நேரம் ஆயிட்டு அப்படின்னு. படம் ஸ்டார்ட் ஆகுற நேரம் தான் இது, நேரம் ஆயிட்டு, அதற்கான நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றது. ஓகே,
அப்ப என்ன நேரமாகி விட்டது அப்படின்னா இட்ஸ் டைம். அடுத்து படத்தை பற்றி தானே பேசுறோம். அப்போ ஃபார் த மூவி. அதுக்கப்புறம் verb தொடங்க. தொடங்குறதுக்கு டு போட்டு தொடங்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டாப் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிக்கோ. ஓகே. அப்போ படம் தொடங்க நேரமாகி விட்டது. படம் தொடங்குவதற்கான நேரம் தான் இது. இந்த மாதிரி சொல்லும் போது இட்ஸ் டைம் ஃபார் த மூவி டு ஸ்டார்ட். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் த மூவி டு ஸ்டார்ட். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஒரு செயலை செய்ய அதற்கான நேரம் ஆகிவிட்டது. நம்ம சொல்றோம்ல, நான் சாப்பிடக்கூடிய நேரம் இது, எனக்கு சாப்பிடுவதற்கான நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்றது? எனக்கு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது அப்படின்னா நேரம் ஆகிவிட்டது இட்ஸ் டைம். அடுத்து எனக்கு என்னை மென்ஷன் பண்ற, அப்போ ஃபார் மீ எனக்கு. ஓகே. அடுத்து சாப்பிட இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம். அப்ப டு போட்டு அடுத்து சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். அப்படியே எழுதணும். ஓகே. அப்போ எனக்கு சாப்பிட்ட நேரம் ஆகிவிட்டது, நான் சாப்பிடுறதுக்கான நேரம் இது, இப்படி சொல்லும் போது இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஈட். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஈட். இது நம்ம வந்து அந்த எனக்குன்னு மென்ஷன் பண்ணாம, இந்த ஆப்ஜெக்ட மென்ஷன் பண்ணாம சாப்பிட நேரம் ஆகிவிட்டது, சாப்பிடுவதற்கான நேரம் இது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டைம் டு ஈட். இந்த ஃபார் மீ இத வந்து விட்டுட்டு இட்ஸ் டைம் டு ஈட் அப்படின்னா சாப்பிட நேரம் ஆகிவிட்டது, சாப்பிடுவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு தூங்க நேரம் ஆகிவிட்டது. எனக்கு தூங்க நேரம் ஆகிவிட்டது, நான் தூங்குவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்றது. ஓகே. அப்ப என்ன? இட்ஸ் டைம். அடுத்து எனக்கு ஃபார் மீ. அதுக்கப்புறம் தூங்க. தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப். அப்ப டு போட்டு ஸ்லீப் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகே. அப்ப எனக்கு தூங்க நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஸ்லீப். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஸ்லீப். இது அப்பாவுக்கு தூங்க நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் டைம் ஃபார் டாட். ஓகே. அந்த மீ வார இடத்துல அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது டாட். அப்ப இட்ஸ் டைம் ஃபார் டாட் டு ஸ்லீப். ஓகே. நெக்ஸ்ட் அவனுக்கு படிக்க நேரமாகி விட்டது. அவன் வந்து படிக்கிறதுக்கான நேரம் தான் இது, சோ அவன் படிக்க நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? நேரம் ஆகிவிட்டது இட்ஸ் டைம். அடுத்து அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபார் ஹிம். ஓகே. அடுத்து படிக்க. படிக்கன்னு சொல்லும்போது ஸ்டடி. அப்ப இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதும்போது டு போட்டு ஸ்டடி. ஓகே. அல்ல அவனுக்கு படிக்க நேரம் ஆகிவிட்டதுன்னா இட்ஸ் டைம் ஃபார் ஹிம் டு ஸ்டடி. இது அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் ஹர். ஓகே. இட்ஸ் டைம் ஃபார் ஹர் டு ஸ்டடி. இது ஒரு நேம மென்ஷன் பண்றோம். மீராவுக்கு படிக்க நேரமாகி விட்டது, மீரா படிக்கக்கூடிய டைம் தான் இது அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் டைம் ஃபார் மீரா. ஓகே. இட்ஸ் டைம் ஃபார் மீரா டு ஸ்டடி. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு கடை திறக்க நேரம் ஆகிவிட்டது, நான் வந்து கடை திறக்கிறதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு சொல்றது. அப்போ நேரம் ஆகிவிட்டது இட்ஸ் டைம், இல்லனா இட் இஸ் டைம்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து எனக்கு ஃபார் மீ. அதுக்கப்புறம் verb அது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். இங்க என்ன verb? கடை திறக்க. திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஓபன். அப்போ டு ஓபன். ஓகே. அடுத்து கடை the shop. ஓகே. அப்போ கடை எனக்கு கடை திறக்க நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஓபன் த ஷாப். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஓபன் த ஷாப். ஓகே. எனக்கு கடை திறக்க நேரமாகி விட்டது, நான் கடை திறக்கிறதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு சொல்றது. எனக்கு கடை மூட நேரமாகி விட்டது, நான் கடை மூடுவதற்கான நேரம் தான் இது அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன? நேரமாகி விட்டது இட்ஸ் டைம். அடுத்து எனக்கு ஃபார் மீ. அடுத்து
கடை மூட அப்ப என்ன டு போட்டு க்ளோஸ் மூடுறதுக்கு க்ளோஸ் தானே அப்போ இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும் டு க்ளோஸ் அடுத்து கடை த ஷாப் அப்போ எனக்கு கடை மூட நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்லும்போது நான் கடை மூடுவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டைம் ஃபார் மீ டு க்ளோஸ் த ஷாப் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு க்ளோஸ் த ஷாப் நெக்ஸ்ட் எனக்கு கல்லூரிக்கு போக நேரமாகி விட்டது நம்ம சொல்லுவோம்ல எனக்கு காலேஜுக்கு போக நேரமாகி விட்டது எனக்கு பள்ளிக்கு போக நேரமாகி விட்டது நான் காலேஜுக்கு போவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க